இப்போ அடுத்து வந்து நம்ம செரிமானமான ஃபுட்டு எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகுது, அப்சார்ப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அசிமிலேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. Absorption of digested food components. Absorption is the process by which end products of digestion passes through the intestinal mucosa into the blood or lymph. The site of absorption is mainly small intestine. Main small intestine where villi and microvilli are present. வில்லைங்கிறத குட்டி குட்டி ஃபிங்கர் லைக் இது அப்படி குட்டி குட்டியாக இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் இதில் இருக்கும். அதில் வந்து பிளட் சப்ளை இருக்கும். அந்த பிளட்டுக்குள்ளே அதுங்க வந்து உணவுப் பொருட்கள் இது உடம்புக்குள்ளே நம்ம குளுக்கோஸ் வந்து எப்படி எடுக்குது அந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்சர்வ் ஆகிறது. தே ப்ளே a major role in the absorption of nutrients by means of diffusion, active absorption, passive absorption or facilitated transport mechanism. ஸோ நாலுமே இருக்கும். டிஃப்யூஷன் அதுவாக தன்னால் வந்து ரத்த குழாய்க்குள்ளே போகிறது. ஆக்டிவ் ரத்த குழாயே வந்து ஆக்டிவாக எனக்கு வந்து ஃபாஸ்பரஸ் வேணும், எனக்கு மெக்னீஷியம் வேணும் அப்படின்னு ஆக்டிவாக எடுத்துக்கிறது. பேசிவாக வந்து இந்த பக்கம் வந்து கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருந்துச்சுன்னா அதுவாக உள்ளே வர்றது. அப்புறம் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். அப்சார்ப்ஷன் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ், அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்டு தனித்தனியாக பார்ப்போம். So carbohydrates are mainly absorbed in the form of monosaccharides, glucose and fructose. நம்ம ரைஸ் வந்து பழைய காலத்தில் இருக்கிறது வந்து அது நிறைய ஸ்டார்ச் இருக்கும். ஸ்டார்ச் வந்து கஞ்சி இருக்கிறது. இப்போ இருக்கிறதுல வந்து நிறைய அந்த பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கிறனால அது வந்து உடச்சிடுறாங்க. பட் ஸ்டில் அது டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாறுது. முன்னாடி வந்து நம்ம 2 கைப்பிடி அரிசி சாப்பிட்டாங்கன்னா, நம்ம தாத்தாலாம் 2 கைப்பிடி அரிசி சாப்பிட்டாங்கன்னா அதில் வந்து உடம்புக்கு தேவையான கொஞ்சம் அளவு தான் வந்து உடம்புல அப்சர்வ் ஆகும். இப்போ நம்ம வந்து 2க்கு 4 கைப்பிடி சாதம் சாப்பிட்றோம். அது வந்து 3 கைப்பிடி அளவாவது உள்ளே போயிடும். 3 கைப்பிடி உள்ளே போச்சுன்னா நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து உடம்புக்கு ஆக்டிவாக எதாவது வேலை கொடுக்கணும். ஸ்டெப்ஸ் ஏறுறது, ஓடுறது, ஸ்கிப்பிங் ஆடுறது, மற்றபடி சைக்கிளிங் பண்ணுறது, விளையாட்டு விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நம்ம இப்போ சாப்பிட்ற உணவு வந்து ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகும், ஃபுல்லாக உடம்புக்கு தேவையாக இருக்கும். The proteins are absorbed in the form of simple amino acid. Protein வந்து simple amino acid absorb ஆகுது. Carbohydrates வந்து glucose and fructose absorb ஆகும். Small amount of monosaccharides like glucose and amino acids are generally absorbed by simple diffusion. Simple அது அப்படியே நேர ரத்த குழாய்க்குள்ளே போய் அப்படியே உடம்புக்குள்ளே போயிடும். The passage of these substances into blood depends upon their concentration gradients. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஏற்கனவே பிளட்டில் வந்து குளுக்கோஸ் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த குளுக்கோஸை பாடி எடுக்காது. அது அப்படியே முடிஞ்ச அளவு வெளியில் தள்ளுறது தான் பார்க்கும். அதான் பாசிவ் simple diffusion. However, some other substances like fructose and some amino acid are absorbed with the help of carrier molecule. This mechanism is known as facilitated transport. Fructose எதில் இருக்கும், பழத்தில் இருக்கிறதுலாம் ஃப்ரக்டோஸு. சில அமினோ ஆசிட்ஸும் இந்த இது ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் தேவைப்படும். இப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், உடம்புக்கு நிறைய தண்ணி தேவை. வாட்டர் அப்சார்ப்ஷன் இன் த லார்ஜ் இன்டெஸ்டைன் அக்கர்ஸ் பை ஆஸ்மோசிஸ். ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரிலையோ. ஆஸ்மோசிஸ் ஃப்ரம் த லூமன் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல் அந்த குழாயிலிருந்து through epithelial cells and blood capillaries in the villi. Transport of water depends upon the osmotic gradients. The absorption of water from the small intestine is associated with absorption of electrolytes and digested food in order to maintain the osmotic balance of the blood. So osmotic process தான் food water absorb பண்ணுறது. Absorption of fat வந்து fatty acid and glycerol. As fatty acid and glycerol is insoluble in water, these cannot be absorbed into the blood directly. Instead, they are first converted into small droplets called micelles, MICELLES, with the help of bile salts and phospholipids, lecithin, and then move into the intestinal mucosa. சரிங்களா? ஸோ இது வந்து வாட்டர் சால்யூபிளாக இல்லாததுனால டைரெக்டாக பிளட்டுக்குள்ளே போகாது. ஸோ அதனால் இட் இஸ் கன்வெர்டட் இன் ஸ்மால் ட்ராப்லெட்ஸ். அது வந்து பைல் சால்ட்ஸும் ஃபாஸ்போலிப்பிட்ஸும் சேர்ந்துச்சுன்னா அது அப்படியே இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசா வழியாக உள்ளே போகும். த ஃபார்மேஷன் ஆஃப் மிசில்ஸ் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த aggregation of many water molecules around fatty acid
molecules. These can be absorbed into intestinal cells by diffusion. They are reformed or resynthesized into very small protein-coated fat globules called chylomicron. It is called as chylomicron. These chylomicrons are thus transported into lymph vessels in the villi. These lymph vessels ultimately releases the absorbed substances into the bloodstream. ஸோ டைரெக்டாக பிளட்டுக்கு போகாமல் லிம்ப் வெசல்ஸ் வழியாக போய் திருப்பி பிளட்டுக்கு வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட் வந்து டைரெக்டாக பிளட்டுக்குள்ளே போகாது. கலோரிஃபிக் ஃபியூயல் வேல்யூ அண்ட் ஃபிசியலாஜிக்கல் ஃபியூயல் வேல்யூ ஆஃப் நியூட்ரியன்ஸும் இப்போ நம்ம இவ்வளோ சாப்பிட்டா என்ன எப்படி எவ்வளவு உடம்புல இதுவாகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு தான் இது. The amount of energy liberated during complete combustion of 1 gram of substance in bomb calorimeter is in its calorific fuel value. இந்த மொத்தம் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. The amount of energy made available during complete oxidation of 1 gram of substance inside the body is its physiological fuel value. So calorific fuel value இது physiological fuel value. So calorific fuel value மேலே என்னன்னு பார்த்துருக்கணும் இல்லையா, அது வந்து it is liberated during the complete combustion of 1 gram of substance in the bomb calorimeter. இது வந்து 1 gram of இது வந்து complete oxidation of 1 gram of substance inside the body. அதான் physiological fuel value. So lipids வந்து calorific value வந்து 9.45 kilocalories, physiological value வந்து 9 calories, 9 kilocalories. Carbohydrates வந்து 4.1, physiological வந்து 4. Protein வந்து 4.64 kilocalories, but physiological வந்து 4 calories. Absorption of salt, main electrolytes. Electrolytes mainly sodium are absorbed into blood by active transport through the mucosal cells. Chloride are mainly absorbed by simple diffusion or active transport. Thus, absorption of various substances takes place by various mechanisms in different parts of the alimentary canal like mouth, stomach, small intestine and large intestine. மவுத்தில் என்னென்ன அப்சர்வ் ஆகுதுன்னு பார்ப்போமா, சர்டன் ட்ரக்ஸ் மெடிசன்ஸ் கொஞ்சம் மவுத்லேயே அப்சர்வ் ஆகும். வித் த மியூக்கோஸ் ஆஃப் த மவுத் லோவர் சைட் ஆஃப் த டங் அது அப்சர்வ்ட் இன் டு த கேபிலரிஸ். ஸோ சில மெடிசன்ஸ் மாத்திரம்தான் வாயிலேயே அப்சர்வ் ஆகுது. ஸ்டமக்கில் அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் கொஞ்சம் இருக்கும். சிம்பிள் சுகர், நம்ம கொக்கோ கோலா இந்த ஆல்கஹால்லாம் குடிக்கூடாதுன்னு சொன்னால எதுக்குன்னா இது வந்து ஸ்டமக்லேயே அப்சர்வ் ஆயிரும், அது குடலுக்குவே போகாது. ஸோ ஸ்டமக்லேயே அப்சர்வ் ஆகிறதும் கொஞ்சம் சுகர்ஸு ஆல்கஹாலும். Small intestine, சிறுகுடல்ல, principal organ for absorption of nutrients. The digestion is completed here and the final product of digestion such as glucose, fructose, fatty acid, glycerol and amino acids. திருப்பி சொல்கிறேன், glucose, fructose, fatty acid, glycerol and amino acid are absorbed through the mucosa into bloodstream and lymph. Large intestine தண்ணி மெயினாக, water and some minerals and some medicines அது லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு அசிமிலேஷன். அசிமிலேஷன் என்னென்னா நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிற இந்த சத்து இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி உடம்பு ஃபுல்லாக போகிறது தான் அது. இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் அப்சார்ப்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் வேரியஸ் செல்ஸ் ஆஃப் த பாடி. தீஸ் அல்டிமேட்லி யூட்டிலைஸ் தெம் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் வேரியஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். த அசிமிலேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இஸ் அன் anabolic process. It requires energy for the metabolic process. So anabolic it requires energy. Energy இதுவாகும். Next ingestion. Ingestion என்னது? The digestive waste are eliminated out of the body by process called egestion. Egestion. EGETION. It is known to be the last step of the entire digestive process. The waste gets solidified into coherent feces in the rectum. லார்ஜ் இது அதான் மோஷன் போகிறது, நம்ம டூ டாய்லெட் போகிறது சொல்லி அதான் இந்த இது. which initiates a neural reflexes by causing an urge or desire for its removal. The egestion of feces to the outside through the anal opening
இஸ் அ வாலண்ட்ரி ப்ராசஸ். வாலண்ட்ரி ப்ராசஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அது. ஸோ மவுத்துலேயும் வாலண்ட்ரி ப்ராசஸ் இருக்கும், வெளியில் அனுப்புறது வாலண்ட்ரி ப்ராசஸ், மற்ற நடுவில் இருக்க எல்லாமே இன்வாலண்ட்ரி. The peristaltic movements gradually pushes the undigested slurry from small intestine to large intestine and finally to the rectum. Rectum வந்து அவுட்டு வெளியில் போகும். About 70% of the feces is water. Feces வந்து 70% தண்ணி, rest 30% are solid. The large portion of solid is contributed by the dead bacteria which are present in the colon of the large intestine. Disorders of the digestive system. Digestive systemனால என்னென்னலாம் உடம்புக்கு பாதிப்பு வரும். The inflammation of the intestinal tract is the most common ailment, physical disorder or illness. இன்ஃப்ளமேஷன் தான் நமக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா டயரியா, டிசென்ட்ரி வரதான் இது. நிறைய குழந்தைங்க கை கழுவாமல் சாப்பிடுவாங்க. மற்றபடி அவங்களோட உணவு பழக்கங்கள்லாம் கொஞ்சம் தவறாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டயரியா இதெல்லாம் வரும். த இன்ஃபெக்ஷன் மே ஆல்சோ பி காஸ்ட் பை parasite ஆஃப் த intestine such as tapeworm, threadworm, roundworm, hookworm, pinworm. வயிற்றுக்குள்ளே இருக்கிற சில இது வேர்ம்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது. பன்னிக்கறி சாப்பிட்றவங்களுக்கு டேப்வேர்ம் இருக்கும். த்ரெட்வேர்ம் தான் குட்டி குட்டியாக ரொம்ப மெலிசாக நூல் மாதிரி இருக்குது த்ரெட்வேர்மு. ரவுண்ட்வேர்ம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வந்து ரத்தத்தை மெயினாக உறிஞ்சிடும். ஹூக்வேர்மும் ரத்தத்தை உரியுது. அது இல்லாமல் பின்வேர்ம் இருக்கும். ஸோ தான் மெயின் டிசார்டர்ஸ். அப்புறம் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் வந்து ஃபுட்டு நம்ம கரெக்டாக சாப்பிடாதனால வரும். அதில் 2 வகை இருக்குது, குவாஷியார்கர் அண்ட் மெராஸ்மஸ். குவாஷியார்கர் எப்போ வரும், மெராஸ்மஸ் எப்போ வரும்னு பார்ப்போம். இது நேம் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. அதில் வந்து ஃபிசிக்ஸ் இது MCQs வரும். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், இட் இஸ் த பொட்டென்ஷியல் ஃபேட்டல் டிசார்டர் லீடிங் டு டெத் இன் த சில்ட்ரன் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். நம்ம தாத்தா காலத்துலலாம் நிறைய குழந்தைகள் வந்து உணவு பற்றாக்குறையினால இறந்தாங்க. ஒன்று குவாஷியாக்கர்னால இருந்திருப்பாங்க, இல்லாட்டி மராஸ்மஸ்னால இருந்தாங்க. இந்த வெள்ளையர்களை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியேற்றணும் இல்லையா, அதுக்கு மெயின் ரீசனே நம்ம பெங்கால் சுற்றி இருக்கிற எல்லா உணவுப் பொருள்களையும் அவங்க வந்து 2ஆம் உலகப் போருக்காக எல்லாத்தையும் அங்கே ஏற்றுமதி அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவு இல்லாமல் இருந்தனால அவங்க வந்து இந்த மெராஸ்மஸ் வந்து இறந்து போனாங்க. ஃபேமினில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போனது தான் நிறைய தலைவர்கள் வந்து வெள்ளையர்கள் நம்ம இங்கே இன்னும் இருந்தாங்கன்னா நம்மளை வந்து சக்கையாக புழிஞ்சிருவாங்கன்ட்டு நம்ம வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், காந்தி, காமராஜர் இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணி சுதந்திரம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்மகிட்ட யாருமே வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து உணவு பற்றாக்குறையில் நம்ம இல்லை. இந்த கொரோனா காலத்துலேயும் ஏதோ ஒரு வகை நமக்கு தேவையான உணவு நமக்கு கிடச்சிட்டு தான் இருந்துச்சு. உணவு பற்றாக்குறை இல்லைன்னா இந்த குவாஷியார்கருங்கிற நோயும் வரும், மராஸ்மஸுங்கிற நோயும் வரும். குவாஷியார்கர் தான் வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். உடம்புல புரதச்சத்தே சுத்தமாக இருக்காது, அப்போ வந்து இது வரும். இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை இரிட்டபிலிட்டி, எடிமா, டெர்மட்டோசிஸ் அண்ட் ஆல்சோ என்லார்ஜ் லிவர் வித் தின்னிங் ஆஃப் ஹேர் அண்ட் லாஸ் ஆஃப் டீத். ஸோ புரதச்சத்து எல்லாம் இல்லாதனால நம்ம வந்து இரிட்டபிளாக இருப்பாங்க. அவங்க காலெல்லாம் வந்து வீக்காக நிறையா இருக்கும். டெர்மட்டோசிஸ் தோலெல்லாம் அப்படியே வந்து சொறி வந்து ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். அப்புறம் லிவர் என்லார்ஜாக இருக்கும். முடியெல்லாம் வந்து முடி விழுந்துடும், பல் விழுந்துடும். ஸோ இதான் வந்து குவாஷியார்கர். இவங்களுக்கு வந்து மெயினாக ட்ரீட்மெண்ட்டே வந்து புரதச்சத்து இருக்கிற உணவு கொடுக்கணும். எக்கு ஒயிட்டு, பயிறு வகைகள், இது சென்னா அந்த மாதிரி வகைகள்லாம் கொடுக்கறது தான் இவங்களோட ட்ரீட்மெண்ட்டே. அடுத்து இன்னொன்று வந்து மெராஸ்மஸ். இட் இஸ் காஸ்ட் பை சிவியர் எனர்ஜி டெஃபிஷியன்சி. இது வந்து கார்போஹைட்ரேட் இல்லாதனால எனர்ஜி டெஃபிஷியன்சி வரும் இந்த பாடி. இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஸ்டண்டட் க்ரோத். நிறைய பழையங்காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிலாம் இன்னும் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அவங்களோட வளர்த்தியாக இருப்பீங்க. அதான் அந்த ஸ்டண்டட் க்ரோத். இது எதனால்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து எனர்ஜி பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குது. நிறைய நாள் வந்து உணவு இல்லாமல் தூங்கியிருப்பாங்க. வேஸ்டட் அப்பீரன்ஸு, லாஸ் ஆஃப் மசில் மாஸ், அனீமியா. இட் யூஸ்வலி டெவலப்ஸ் இன் த சில்ட்ரன் பிட்வீன் ஏஜ் குரூப் ஆஃப் 6 months to 1 year. ஸோ இதான் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். அப்புறம் மஞ்சக்காமலை, ஜாண்டிஸு, அது இல்லாமல் வாமிட்டிங் வரும், டயரியா வரும், கான்ஸ்டிபேஷன் அண்ட் இன்டைஜஷன் வரும்.
ஜாண்டிஸ் வந்து லிவரில் இருக்கிற மால் ஃபங்க்ஷன்னால வருது. லிவரில் இன்ஃபெக்ஷன் வந்தால் வரும், சாராயம் மது நிறையா குடித்தா வரும், அது போல் சில மாத்திரைகள் நீங்கள் தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தால் வரும். அதெல்லாம் வந்து ஜாண்டிஸ் உருவாக்குது. நிறைய வைரஸ்னால ஜாண்டிஸ் வரும். வாமிட்டிங் இஸ் அ ஃபோர்ஸ்ஃபுல் த்ரோயிங் அவுட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்டமக் த்ரூ த மவுத். வயிற்றுலேருந்து நமக்கு தேவையில்லாத உணவு சாப்பிட்டோம்னா நம்ம வாந்தி எடுத்துறோம்ல, அதுதான். இட் இஸ் நாட் டியூ டு த ரிவர்ஸ் பெரிஸ்டால்சிஸ் ஸ்டமக் and the esophagus. Instead, it's a major thrust or force by expulsion is from the contraction of the diaphragm and abdominal muscle. ஸோ பெரிஸ்டால்சிஸ் மேலேருந்து போகிறது வந்து அது கிடையாது. இது வந்து நமக்கு உடம்புக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சோடனே டயஃப்ரமும் வயிற்றில் இருக்கிற மசிலும் அது வெளியில் வந்து அனுப்புறது தான் வந்து வாமிட்டிங் சொல்கிறோம். The reflex action of vomiting is controlled by the vomit center in the medulla. The process of vomiting proceeds as increased salivation, sweating, rapid heart rate, discomfort, nausea, அப்புறம் வாமிட்டிங் வரும். இதான் ஒவ்வொரு ப்ராசஸாக இருக்குது. அடுத்து டயரியா தான் வாட்டரியாக மோஷன் போடுறது சொல்கிறேன். இட்ஸ் அப்நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவல் and increased liquidity of the feces which is caused due to irritation in the lining of the colon. பெருங்குடலில் இரிட்டேஷன் இருந்துச்சுட்டு டயரியா வரும். During diarrhea, the peristaltic movement gets increased, due to which the content of the intestine passes through the rapidly, thus reducing the absorption of food and water. It leads to dehydration and sometimes it is lethal if left untreated. இதான் டயரியா வருது. கான்ஸ்டிபேஷன், மோஷன் போகிறது ரொம்ப கஷ்டப்படுறது. அது எதனால் வருதுன்னா, இட் இஸ் டியூ டு கண்டிஷன் இஸ் டிஃபிகல்ட் ஆர் irregular defecation during which the feces are retained within the rectum. பெருங்குடலே ரீட்டைன் பண்ணிட்டு இருக்குது for a longer time than the normal. Due to this, more amount of water is absorbed from the feces matter, making it hard and dry to expel. During constipation, slowing down or peristaltic movement இருக்கும். இது பர்டிகுலர் மெயினாக வந்து இந்த வயசானவங்களுக்கு நிறைய இருக்கும். வயசானவங்களுக்கு வந்து அந்த 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க தான் அவங்களுக்கு மோஷனே போகும். ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்றதும் கம்மியாக இருக்கும். வயிற்றில் குடல்லையே வந்து மோஷன் அப்படியே தங்கிறதுனால அதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ் ஆகி மோஷன் வந்து அப்படி சாலிட் ஆயிரும், கட்டி ஆயிரும். கட்டி ஆனால உடம்பு வந்து அவங்களுக்கு வெளியில் அனுப்ப முடியாது. அவங்களுக்கு தான் மெயினாக கான்ஸ்டிபேஷன் வரும். சில பெண்களுக்கு வந்து பீரியட் டயத்துலேயே கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் வரும். அதே போல் சில ப்ரெக்னென்ட் உமனுக்கும் வரும். அது இல்லாமல் சில குழந்தைகளுக்கு வந்து மோஷன் போகிறதுல பயமாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன வயசில் பயம் வந்திருக்கும், அதனாலே அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். அப்புறம் இன்டைஜஷன், உணவு நிறைய சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, உடம்பால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அது எதனால் வரும்னு பார்ப்போமா. இன்டைஜஷன் வந்து ஃபுட் இஸ் நாட் ப்ராப்பர்லி டைஜஸ்டட் பை த டைஜஸ்டிவ் சிஸ்டம் தட் லீட்ஸ் டு த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ். த இன்கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் ஃபுட் இஸ் டியூ டு one of the following causes: inadequate secretion of the digestive enzyme, gastrointestinal hormones, anxiety, food poisoning or overeating and spicy food. இதுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இன்டைஜஷன் வரும்.